ஸ்ரீவித்யாவோட அந்த வில்லு இருக்கும்போது ஐ ஹேட் அ காப்பி இல்லையா, அதெல்லாம் இருக்கும்போது எங்கேயோ அப்படியே போச்சு. அண்ட் அங்கே போய் எந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேச முடியும், நம்மளை உள்ளே கூட விட மாட்டா. ஸோ அப்போ நினச்சிப்பேன், ஐயோ கமல் கேன் டேக் ஓவர். கமல் போனால் யூ கேன் வாக் இன் எனிவேர். இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாதா, அந்த ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது. கமலை என்னைக்காவது பார்த்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் இட். ஹீ வாஸ் பாலமுரளி சார் ஸ்டூடெண்ட். அண்ட் எனக்கு பாரதியார் இது பண்ணும்போது ஹீ கேமி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணி கொடுத்தார். சார் ஃபோன் பண்ணி, கமல் எங்கே இருக்கேன்? குருஜி ஆஃபீஸில் தான் இருக்கேன், வர முடியுமா? எப்போ குருஜி? இப்போது வரேன், அவ்வளோதான். இந்த மணிரத்னம் படத்தில் வர மாதிரி இப்போ வரேன், அவ்வளோதான் வந்தது. அண்ட் வித்தின் 7 minutes time a big Benz car came near Sir's house. I was there and we didn't even tell him why we had called him. வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே வந்தான் மேலே வந்து. ஐ ஹாவ் ஆல் த பிக்சர்ஸ், ஐ கிவ் இட் யூ. அண்ட் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது he sat and பாரதியார் பற்றி பேசணுன்னு he spoke. he did the recording. அப்போது நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம், சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே வந்து he should come with his family, this daughter and have a dinnerங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது அப்போ சொல்லி வீட்டுக்கு வரலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா அந்த சமயத்தில்? இல்லை, கண்டிப்பா ஒரு நாள் அப்போ கமல்ஹாசன் சார் வருவாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நானும் அதான் சொன்னேன். ஸ்ரீவித்யாவோட அந்த வில்லு இருக்கும்போது ஐ ஹேட் அ காப்பி இல்லையா, அதெல்லாம் இருக்கும்போது எங்கேயோ அப்படியே போச்சு. அண்ட் அங்கே போய் எந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேச முடியும், நம்மளை உள்ளே கூட விட மாட்டா. ஸோ அப்போ நினச்சிப்பேன், ஐயோ கமல் கேன் டேக் ஓவர். கமல் போனால் யூ கேன் வாக் இன் எனிவேர். இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாதா, அந்த ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது. கமலை என்னைக்காவது பார்த்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் இட்.